இந்த படம் வந்து அவங்களுக்கு பண்ண வேண்டியதா இந்த படம் ட்ரீம் எரேஸ் பண்ண வேண்டியதா இந்த படம் அவர் டைரக்டர் அதை வந்து அவரே பேட்டியில் சொல்றாரு. அவங்களுக்காக ட்ரீம் எரேஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு காலம் தாழ்த்திட்டே போயிட்டதுனால அவங்களே நீங்க போய் வெளியில போய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் தேங்க்ஸ் கார்டு போட்டிருக்காங்க. இப்போ ட்ரீம் எரேஸ் கிட்ட இருந்து தான் உங்க கதை வந்து போயிருக்குன்றீங்க. போயிருக்கு, அதனால தான் தேங்க்ஸ் கார்டு போட்டிருக்காங்க. அதுதான் என்னோட குற்றச்சாட்டுமே. அப்போ நீங்க எங்களோட கதையை நீங்க படிக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு உங்க நெட்வொர்க்ல இருக்க டைரக்டர்ஸ்க்கு வந்து படிச்சவங்க கூட உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்றீங்க. அப்போ ஆப்வியஸா வந்து ஸ்டோரி டிஸ்கஷனில் வந்துட்டு எங்கள் கேரக்டர்ஸை நீங்கள் எடுக்க மாட்டீங்க, எங்களோட சீன்ஸ் எடுக்க மாட்டீங்க, எங்களோட கான்செப்ட் எடுக்க மாட்டீங்க, எங்களோட பிளாட் எடுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ட்ரீம் வாரியர்ஸ் கிட்ட அபிஷியலாக மெயில் அனுப்பிச்சு இது சம்மந்தமாக பேசிக்கலாம் என்கிட்ட. இல்லை நான் நோட்டீஸ் அனுப்ப போகிறேன், டிலே பண்ணி நான் ஏன்னா நம்ம மெயில் அனுப்பிச்சு அதான் நான் சொன்னேன். புருஷோத்தமன் சொல்லிட்டு இருக்காருல்ல, புருஷோத்தமன் மெயில் அனுப்பிச்சிருக்காரு. என்ன இட்ஸ் மியர் கோ இன்சிடென்ட்ஸ், உங்கள் கதைக்கும் எங்கள் கதைக்கும் இருக்கிறது அந்த மியர் கோ இன்சிடென்ட்ஸ் சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம போயிட்டு நியாயமாக நம்ம பேசினா நமக்கு அவ்வளோதான் ரெஸ்பான்ஸ் வரும். சரிங்களா? நான் வந்துட்டு நோட்டீஸ் தான் அனுப்புவேன். நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு அது மூலமாக தான் நான் போகிறேன். அதுக்கு தான் வந்து ஆதாரங்களை திரட்டிகிட்டு இருக்கேன். நான் பழைய என்னோடய மெயில்ஸு, கால்ஸு, அவங்கக்கிட்ட பேசின ரெக்கார்டிங் ஏதாவது இருக்கா எல்லாமே அதை வந்து தேடிட்டு இருக்கேன். என்னோடய ஹார்ட் ட்ரைவில், பழைய ஹார்ட் ட்ரைவில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இன்னுமே கூட அந்த படத்துக்கு 2-4 டைம் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு என்னென்ன இதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கான்றது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம ஃபைல் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது பண்ணிவிடுவேன், இந்த வாரத்துக்குள்ளே பண்ணிவிடுவேன்.